ரகுநந்தன ரகுநந்தன ரகுவரசி. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, கோவிலுக்கு செல்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். ஹிந்து மதம் உட்பட எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. கோவில் என்பது வெறும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, அது உங்களுக்கு பலவிதமான அறிவியல் பூர்வமான நன்மைகளை தரும் ஆற்றல் மையமாகும். பொதுவாக நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்வதை விரும்புவதில்லை. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் கட்டாயத்தின்படியே கோவிலுக்கு செல்கிறோம். அப்படி செல்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி பல வகைகள் இங்க பார்க்கலாம். முதலாவது, பூமியின் காந்த அலைகள் அதிகம் வீசப்படும் இடங்களில்தான் கோயில்கள் இருக்கும். இரண்டாவது, சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் கொண்டிருக்கும் இது நார்த் போல், சவுத் போல் போன்ற த்ரஷ் வகை ஆகும். மூன்றாவது, கர்ப்ப கிரகம் அல்லது மூலஸ்தானம் என்றும் அழைக்கப்படும் மூலவர் சிலைதான் இந்த மைய பகுதியில் வீற்றிருக்கும். நான்காவது, இந்த இடம்தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே காந்தம் மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் காணப்படும் இடம். ஐந்தாவது, இந்த மெயின் கர்ப்ப கிரகத்தின் கீழே சில செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் கீழே இருக்கும் அந்த எனர்ஜியை அப்படியே பன்மடங்காக்கி வெளிக்கொணரும். ஆறாவது, அதுபோல எல்லா மூலஸ்தானமும் 3 புறமும் மூடி வாசல் மட்டும்தான் திறந்து இருக்கும் அளவுக்கு கதவுகள் இருக்கும். இது அந்த எனர்ஜியை லீக் செய்யாமல் ஒரு வழியாக அதுவும் வாசலில் இடது மற்றும் வலது புறத்தில் இருந்து இறைவனை வணங்கும் ஆட்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்க செய்யப்பட்டது ஆகும். ஏழாவது, கோயிலின் பிரகாரத்தை இடமிருந்து வலமாய் சுற்றி வர காரணம் எனர்ஜியின் சுற்றுப்பாதை இதுதான். அதனால்தான் மூலஸ்தானத்தை சுற்றும் பொழுது அப்படியே எனர்ஜி சுற்றுப்பாதை கூட நாமும் சேர்ந்து சுற்ற அந்த எனர்ஜியை அப்படியே உங்கள் உடம்பில் வந்து சேரும். எட்டாவது, இந்த ஆற்றல் நமது உடம்புக்கும் மனதிற்கும் மூளைக்கும் தேவையான ஒரு பாசிட்டிவ் காஸ்மிக் சக்தி தரும். ஒன்பதாவது, மூலஸ்தானத்தில் ஒரு விளக்கு கண்டிப்பாய் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். அதுபோக அந்த விக்கிரகத்திற்கு பின் ஒரு விளக்கு இருக்கும். அதை சுற்றி கண்ணாடி ஒன்று இருக்கும். அது அந்த ஆற்றலை தொடர்ந்து அங்கேயே நிலை கொணர செய்யும் செயல்தான். பத்தாவது, அதுபோக மந்திரம் சொல்லும் போதும் மணி அடிக்கும் போதும் அங்கு செய்யப்படும் அபிஷேகம் அந்த எனர்ஜியை மேன்மேலும் கூட்டி ஒரு கலவையை கொண்டு வரும் ஒரு அபரீதமான எனர்ஜி ஃபேக்டரி தான் மூலஸ்தானம் என்பது. 11வது, பூக்கள், கற்பூரம், துளசி, குங்குமப்பூ, கிராம்பு இதை சேர்த்து அங்கு காப்பர் செம்பில் வைக்கப்பட்டு கொடுக்கும் தீர்த்தம் ஒரு ஆன்டிபயோட்டிக். 12வது, இதை 3 தடவை கொடுக்கும் காரணம் ஒன்று இருக்கும். முதலாவது, உங்கள் தலையில் தெளித்து இந்த உடம்பை புண்ணியமாக்குவதற்கு. மீதி 2 சொட்டு உங்கள் உடம்பை பரிசுத்தமாக்குவதற்கு. 13வது, இந்த தீர்த்தம் வாய் நாற்றம், பல் சுத்தம் மற்றும் இரத்தை சுத்தப்படுத்தும் ஒரு அபரிதமான கலவை. கோயிலுக்கு முன்பெல்லாம் தினமும் சென்று வந்த மானிடர்களுக்கு எந்தவித நோயும் அண்டியது இல்லை என்பதற்கு காரணமே இதுதான். 14வது, கோவிலுக்கு மேல் சட்டை அணிந்து வர வேண்டாம் என சில கோயில்களில் கூறுவது உண்டு. அதற்கு முக்கிய காரணம் அந்த எனர்ஜி அப்படியே மார்பு கூட்டின் வழியே புகுந்து உங்கள் உடம்பில் சேரும் என்பது ஐதீகம். 15வது, பெண்களுக்கு தாலி அணியும் காரணமும் இதுதான். நிறைய பெண்களுக்கு ஆண்களை போன்று இதய நோய் வராமல் இருக்கும் காரணம் இந்த தங்க மெட்டல் இதயத்தின் வெளியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கி உள்ளே உள்ள கொழுப்பை கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் இருக்கு. 16வது, பல மைல் தூரத்தில் இருந்து பயணம் செய்திருப்பினும் மூலவரின் தரிசனம் கிட்டும் பொழுது அந்த சில நொடிகளில் அந்த உடம்பில் ஏற்படும் ஒரு மென்மையான சிலிர்ப்பும் ஒருவித நிம்மதியும் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கோயிலில் உள்ள மூலஸ்தானம் மற்றும் அதில் உள்ள எனர்ஜி. 17வது, கோயிலின் கொடி மரத்திற்கு மூலஸ்தானத்திற்கும் ஒரு நேரடி வயர்லெஸ் தொடர்பு உண்டு. கோயில் மேல் இருக்கும் கலசம் சில சமயம் இறுதியாக மாற இதுதான் காரணம். கீழ் இருந்து கிளம்பும் மேக்னெட்டிக் வேவ்ஸ் மற்றும் இடியின் தாக்கம்தான் ஒரு சாதாரண கலசத்தையும் இரிடியமாக மாற்றும் திறன் படைத்தது. 18வது, அதுபோக பெரும்பாலும் கோயில் இடிதாக்கம் அபாயம் இல்லாமல் போன காரணம் கோயில் கோபுரத்தில் உள்ள இந்த கலசங்கள் ஒரு சிறந்த மின் கடத்தியாகும். 19வது, நல்ல மானிடர் இருவேளை கோயிலுக்கு சென்று வந்தால் மனிதனின் உடல் மட்டுமல்ல அவனின் மனதும் மூளையும் சுத்தமாகும்.
இவ்வளவு புனிதத்துவம் வாய்ந்த கோயில்களுக்கு குடும்பத்துடன் சென்று வந்தால் நாம் அனைவரின் உடல் நலம் மற்றும் மன அமைதி ஏற்படும். ஒரு முறை பரீட்சித்து பாருங்களேன். இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கோயிலுக்கு செல்வதால் நமக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது என்பது. மொத்தம் நான் சொன்னது 19 நன்மைகள். முடிந்தவர்கள் தினமும் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி முடியாதவர்கள் வாரத்திற்கு 2 முறையாவது கோவில் சென்று இறைவனை தரிசனம் செய்து உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.